ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா, ஒரு 3 ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டு கொஞ்சோண்டு பூண்டு போட்டு 10லேருந்து 15 பல் பூண்டு போட்டுக்கோங்க. 2 கைப்பிடி சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க. அதில் 1 கைப்பிடி போட்டு வதக்கிக்கலாம். உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வெங்காயம் பூண்டும் நல்லா வதங்கணும். பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கி எடுத்துகிட்டு கருவேப்பிலை 1 கைப்பிடி போட்டு நல்லா வதக்குங்க. நான் எப்படி சொல்கிறேனோ அதே மாதிரி செய்யுங்க. மீன் குழம்பு டேஸ்ட்டில் அட்டகாசமான முட்டை குழம்பு ரெடி. எல்லா ரெசிபிக்கும் சூட் ஆகிற மாதிரி நான் வைக்கிறேன். 1 கைப்பிடி சின்ன வெங்காயமும் ஒரு 4லேருந்து 5 தக்காளி அரைச்சி பேஸ்ட் ஆக்கி அதை வெங்காயமும் பூண்டு வதங்கினோன்னே போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் அளவு குழம்புத்தூள் 2 ஸ்பூனும் 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு புளியை கரைச்சி ஊற்றி எடுத்துக்கோங்க. நான் ஃபோனை கையிலே வச்சுட்டு வீடியோ எடுக்கிறதுனால நான் புளி ஊற்றுறதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்லா அந்த பச்சை வாசனை போக கொதிக்கணும். அதே மாதிரி மாங்காய் தனியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. குழம்பு கொதிச்சோன்னா மாங்காவை போட்டுருங்க. நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் தனியாக வேக வச்சு முட்டையை 3லேருந்து 4 கீரை லைட்டாக போட்டு கொதிக்கிற குழம்புல முட்டையை போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு ஒரே 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் மேலாக்க ஊற்றிட்டு இறக்கிடுங்க. தேங்க்யூ.